ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியலாட்டி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் வேலைக்கு போய்ட்டு நேராக டைம் பாஸ் பண்ணதுக்கு சுட்டி மீன் பிடிக்க போவோம். பசங்கள்லாம் சேர்ந்து மீன் பிடிக்க போவோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டு, எனக்கு டியூட்டி பின்னி தான் முடியுது. அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக போய்ட்டுருக்கேன். சரியா? இங்கே வந்து மாலியா பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சில் போய் நாங்கள் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா வந்து மீன் பிடிக்க போவோம். சரி, நம்ம இன்றைக்கி எப்படிலாம் மீன் பிடிப்போம் இதெல்லாம் வந்து காட்டி தரேன். நான் ஆல்ரெடி நம்ம பீச் பக்கத்தில் வந்துடுவோம். இந்த சிக்னல் வந்து பீச்சுக்கு முன்னாடி உள்ள சிக்னல். இவங்க தான் வந்து நம்ம டாக்ஸியோட டிரைவர். இவங்க டாக்ஸியில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து இங்கே வந்து டாக்ஸி ஓட்டிகிட்ருக்காப்புல. சரியா? மாலை எப்படி உருண்டு திரண்டுவே இருக்காரு. எப்படி ரன் பண்ணுறான்னு பாருங்கள். ஃபைனலி நம்ம வந்து இப்படி பீச் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் இந்த லைட்டெல்லாம் எரியுது. இது வந்து நம்ம ஆட்கள் நடந்து போகிறதுக்குள்ள இடம். இதில் வந்து ஆட்கள் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. சரியா? நம்ம இதை தாண்டி போனால் கடல் மண் அந்த சைடில் அந்த கடல் மண்ணில் இருந்தால் நம்ம தூண்டல் போட்டுருப்போம். நாங்கள் இப்போ இன்னைக்கு போகிற இடம் வந்து கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். சரி, நம்ம இப்போ இறங்க போகிறோம். நம்ம டிரைவருக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு இறங்கியாச்சு. அவர்கிட்ட காசெல்லாம் ஆல்ரெடி பே பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க நம்ம பீச்சுக்குள்ளே போகலாம். மெதுவாக நடந்து போக வேண்டியதுதான். நம்ம ஊரில் உள்ள பீச்சிலலாம் இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டால் நம்ம ஊரில் ஒரு ஃபாரினர்ஸ் பிளேஸ் தான். சரியா? நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி லைட்லாம் போட மாட்டாங்க. ஒரே ஒரு லைட்டும் அதை போட்டு இருக்க வேண்டியது தான். அதில் போய் நம்ம அதிகமாக வந்து பசங்க கூட தான் போய் அதில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம பசங்க நம்ம கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் அவங்க கூட தான் வந்து நம்ம மீன் பிடிக்க வருவோம். காலையில் ஆனால் இந்த பாஸ்கெட் பால் கிரவுண்டில் வந்து ஃபுல்லாக பிலிப்பீன்ஸ் வந்து பாஸ்கெட் பால் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஐஸ் வண்டி ஆகும். நம்ம ஊரில் காலையில் வந்து ரோந்து வார ஐஸ் வண்டி. இங்கே டெய்லி நைட்டு பார்ப்பேன். நான் இதுக்கு முன்னாடி துபாயில் இருந்தேன் 2 வருஷம். ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி வண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே டெய்லி பார்ப்பேன். இதுதான் இன்னைக்கு போகிற இடம் வந்து இன்னும் இருக்குது. இங்கே தான் நம்ம பசங்கள்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல. நம்ம பசங்களை பார்த்தீங்களா, இவங்க தான் நம்ம கூட வேலை பார்க்குற ஆளுங்க. இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் காற்று அதிகம். அதனால் வந்து மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இது பண்ணாங்க. சரியா? இப்போ நம்ம ஆளுங்க வந்து மீனுக்கு சுற்றி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம செஃப் லக்ஷ்மன். நான் வந்து இவர்கிட்ட சொல்கிறேன் தமிழில் பேசுங்க. இவர் கொஞ்சம் தமிழ் பேசுவார். தமிழில் பேசுங்க, அவருக்கு தமிழ் தெரியாது. இப்போ பார்த்து நம்ம பையன் வாங்குறான். பூட்டான்லேருந்து வந்து மீன் பிடிக்காங்க கோயத்தில். இவன் என்ன சொன்னான்னா, மீன் வருது வாங்கன்னு சொன்னான். சரி, வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கிட்ட போனேன். மீன் வருதுன்னு வாங்கிக்கிட்டே தான் இருக்கான். இன்னும் வரையில. நம்ம பையன் எப்படி தங்கூசி வாங்குறான் பாருங்கள். சரியா? பையனுக்கு மீன் பிடிக்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த நம்ம நண்பனுக்கு. சரிதான், மீன் வருதுன்னு சொல்லி மீனையும் காணையில் ஒன்றையும் காணையில். சரி, இங்கே வருவோம். நம்ம ஆள் இவர் பேர் வந்து லிட்டன் மெண்டல். நம்ம ஆள் வந்து கல்கத்தாலேருந்து வந்துருக்காப்புல. சரியா? இவர் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆன ஆள் தான். நல்லா சிரிப்பு கட்டுவார். மச்சான் ஒரு பிரியாணின்னு சொல்லுவார். 10 பிரியாணி ஆர்டர் போட்டுன்னு சொல்லுவார். சரி, திருப்பியும் நண்பன் மீன் வருது வாங்கன்னு சொன்னான். கிட்ட போனேன், தூக்கிட்டான். ஒரு சின்ன கெழுத தூக்கிட்டான். சரி, மீனெல்லாம் ஃபைனலி மீன்லாம் பிடிச்சிட்டோம். சரியா? சரி, இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே வந்து தங்குசி பாரில் அடவிட்டு நம்ம அண்ணன் நிமித்துறா பார்லேருந்து வரையில் தெரிச்சிட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீன். சரியா? நான் இன்னைக்கு வந்து ஒழுங்காக இது பண்ணையில் வீடியோ ஒழுங்காக வந்து இது பண்ணல. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பக்கா எல்லாம் கிளியராக வந்து உங்களுக்கு எடுத்தாரேன். சரியா? இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இவங்கள பாருங்கள். நம்ம பையன் சிரிப்பை பற்றியெல்லாம் நான் சொன்னேன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேசணும். சரியா? நீங்கள் வந்து எல்லாம் ரெடி ஆகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிறாங்க. மீன் முடிச்சாச்சு. இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இதுதான் நம்ம மீன் பிடிச்ச மாலியா பீச்சோட வியூ. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.